காய்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். என்னடா இது தெருவில் வச்சு எதாவது பண்ணிருக்கீங்க பார்க்குறீங்களா? எதுவும் இல்லைங்க, பிரியாணி தான் குக் பண்ணிருக்காங்க. எதுக்காக எதாவது ஃபங்க்ஷன் ஏதாச்சும்னா? ஆமாங்க, ஃபங்க்ஷன் தான். எங்கள் வீட்டில் எனக்கு கேர்வி ஃபங்க்ஷன் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு பிரியாணியாக கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணிருக்கோம். சரி, இப்போ நம்ம அந்த கேர்விங்க்கு கொஞ்சம் நல்லா ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு போய் அவுட்ஃபிட்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நேராக ஃபாத்தியாவில் வந்து உட்காந்துட்டோங்க. இந்த மெயினாக இந்த கேர்விங் ஃபங்க்ஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஹசரத் மாஹூ சுபானி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக இந்த கேர்விங் ஃபங்க்ஷன் செய்கிறாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா 11 பிளேட் பிரியாணியை வச்சுட்டு அவங்க பேர் மேலே கொடுப்பாங்க. அதுதான் மெயின் ப்ராசஸாக இங்கே பண்ணுவாங்க. அப்புறம் கவாலி எல்லாம் சொல்லுவாங்க. இந்த கவாலி எல்லாம் கொஞ்சம் கேட்டு பாருங்க. இந்த மாதிரி தைராலாம் அடித்து கவாலி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ப்ராசஸ் பிரியாணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் இல்லையா, அதுக்காக எங்கள் பெரியம்மா பார்த்தீங்கன்னா பிரியாணி எல்லாம் போட்டு எல்லாம் பார்சல் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்களுமே கொஞ்சம் இந்த ஃப்ளாக் ரைஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த போய் அந்த இடத்துல போய் வச்சுட்டு வரணும்னு சொல்லிட்டு எல்லோரும் கொஞ்சம் ஃப்ளாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கே போய் ஃப்ளாக்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேயே கொஞ்சம் துவாலாம் கேட்டுட்டு துவா கேட்ட பிறகு அங்கே பூந்தி புட்டானேன்னுவாங்க இல்லையா, வச்சக்கல்ல பூந்தியானுவாங்க இல்லையா, அது எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டு நாமளும் அதுக்கு எல்லாம் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு கண்டது போய்ட்டுங்க. அப்புறம் நம்மளுக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு பிரியாணி ஒரு பிளேட்டில் போட்டு மட்டன் பிரியாணி, அது கூட லைட்டாக சிக்கன் 65, அதுக்கப்புறம் பிரிஞ்சல் கறி, அதாவது எண்ணெய் கத்திரிக்காய்னு இல்லையா அது. அப்புறம் பிரியாணி சாப்பிட்றதுக்கு ஒரு முறை இருக்குங்க, அந்த மாதிரி சாப்பிட்டா தான் அடிப்பொலியாக இருக்கும். பிரியாணி எப்பவுமே மட்டன் பிரியாணி, அது கூட லைட்டாக ஒரு பீஸ் மட்டன் பீஸு, அதுக்கப்புறம் ஒரு எண்ணெய் கத்திரிக்காய், அது சாப்பிட்டுட்டு ஒரு சிக்கன் லெக் பீஸ் அப்படியே கடிச்சிட்டு அது கூட ஸ்ப்ரைட் ஜூஸ் வச்சு குடித்தா அடிப்பொலியாக இருக்குங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ எத்தோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.